எப்பாரு சிஎஸ்கே 43 கோடி வச்சிருக்கீங்க. இந்த வருஷமா நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்து போடுங்க டீம்ல. பேஸ் பிளேஸ் 2 crores சேர்ந்து ஒரு 12 பிளேயர்ஸ் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதுலேருந்து சிஎஸ்கே ஒரு 4 பிளேயர் எடுத்தா கூட சிஎஸ்கே தரமான சம்பவத்தை செய்யலாம். ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியன் பேட்டிங் ஆல்ரவுண்டர் கேமரன் கிரீன். தலைவனை கேகேஆர் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. நம்ம வேலை தலைவனை காசை ஏற்றி விடணும். ஏற்றி விட்டு கேகேஆர் பர்ஸை காலி பண்ணணும். வேற ஆப்ஷனே இல்லை. நமக்கு வேண்டாம் கேமரன் கிரீன். கேகேஆர் பொறுத்த வரைக்கும் கேமரன் கிரீன் கேகேஆருக்கு தேவை. ஏன்னா அவங்களும் டாப் ஆரில் ஆட வைக்க முடியும். நம்ம எடுத்தாலும் நம்ம டாப் ஆரில் ஆட வைக்க முடியாது. நம்ம அவனை எடுத்தா நம்ம காசு போண்டி. அப்புறம் யார் எடுக்கிறது? அப்புறம் நம்ம இந்தியன் பேட்ஸ்மேன் வெங்கடேஷ் ஐயர் தலைவன் போனா ஐபிஎல்ல 24 கோடிக்கு போனேன். தலைவனை கேகேஆர் யூஸ் பண்ணலன்னு தான் சொல்லணும். ரகுவன்சியை மேலே ஆட வச்சுட்டு தலைவனுக்கு சான்ஸே கொடுக்கல. எனக்கு தெரிஞ்சு நமக்கு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் தேவையில்லை. இதனால வெங்கடேஷ் ஐயருக்கு ட்ரை பண்ணலாம். ஆனால் கேகேஆர் கொடுக்க வேண்டாம். நமக்கு அந்த தீபோ கூட விஜய் சேகர் மாதிரி எடுத்து போடுறதுக்கு வெங்கடேஷ் ஐயருக்கு ட்ரை பண்ணலாம். ஏதோ ஒரு பேக்கப் பிளேயருக்காக உதவுவான். எல்லாரும் ஒரு மறந்த விஷயம் தலைவர் ஆல்ரவுண்டரு. ஏதோ 2 ஓவர் போட்டுட்டு தான் இப்போ கேகேஆரில் அதையும் நடத்தி விட்டாங்க. சரி எது எப்படியோ கேகேஆருக்கு வெங்கடேஷ் ஐயரை கொடுக்காம சிஎஸ்கே எடுத்தால் பரவாயில்ல. அப்புறம் நியூசிலாந்து ஒரு ஆல்ரவுண்டர் பிரேஸ்வெல் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அஸ்வினோட இடத்த கண்டிப்பாக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே எடுத்தால் தப்பு இல்லை. கண்டிப்பாக பேட்டிங்கும் பெட்டராக பண்ண முடியும். பவுலிங்கும் ஓரளவுக்கு சென்னை பிச்சின் ஸ்பின் பிச்சின்னு சொல்கிறப்போ ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணும். எப்பாடே அடுத்த வர பிளேயர் அப்பா நீ இன்டர்நேஷனல் பண்ணுற அளவுக்கு ஐபிஎல் எதுவும் பண்ணலடாப்பா. வனிது வசுரங்கா இருந்தாலும் பயவுல ஒரு நல்ல பவுலர் தான். பேட்டிங்கும் கொஞ்சம் ஆடுவான். என்ன ஒரு பிரச்சனை, இப்போ நம்ம ஒரு பவுலரை ஸ்பின் பவுலர் எடுக்கிறதுக்கு பதிலாக ஒரு ஆல்ரவுண்டர் பேட்டிங் ஆல்ரவுண்டர் எடுத்து வச்சா ஏதோ ஒரு வகையில் ஹெல்ப்பாக இருக்கும். சிஎஸ்கே அதை மைண்டில் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஆஸ்திரேலியாவோட ஆல்ரவுண்டர் கூப்பர் கானடி தலைவன் பிக் பாஸ் லீக்ல பரணமாக சம்பவம் பண்ணுறியா. ஆனால் ஐபிஎல்ல என்ன பண்ண முடியும்னு தெரியல இந்தியன் பிச்சு. இருந்தாலும் ஒரு நல்ல பிளேயர் தான். எப்பாரு சிஎஸ்கே இவனே கொஞ்சம் மைண்டில் வச்சுங்கடாப்பா. எப்பாரு இருந்தாலும் நமக்கு அஸ்வின் ஜடேஜா பிளேஸை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி ஏதாவது பிளேஸை யோசிச்சா தான் உண்டு. ஏதோ ஸ்பின் பவுலர் பேட்ஸ்மேன் இவங்க 4-5 பேர் இருக்காங்க. நான் சொல்கிற பார்ப்போம் யாராவது எடுக்கிறாங்களான்ட்டு. அப்புறம் இங்கிலாண்டோட ஆல்ரவுண்டர் லியாம் லிவிங்ஸ்டன் தலைவனுக்கு சும்மாவே ஹைப்பு கொடுக்குறாங்க. லெக் ஸ்பின் போடுவான், ஆஃப் ஸ்பின் போடுவான், பேட்டிங் அது இதுன்ட்டு. தலைவன் ஐபிஎல்லுன்னு சொல்ல முடியாது. எல்லா மேட்ச்லையும் அப்படி தான். ஒரு 4 மேட்ச் விளாண்டானா தலைவன் 2 மேட்ச் 1 மேட்ச் தான் அடிப்பான். தலைவன் ரீசெண்டாகவும் நல்லா விளையாடிட்டு இருக்கான். துபாய் இன்டர்நேஷனல் T20 ஒரு 85 ரன் அடிச்சிருக்கான். ஒரு எவ்வளோ 30 ரன் மேலே அடிச்சிருக்கான் தலைவன். இருந்தாலும் ஐபிஎல்னு சொல்கிறப்போ எனக்கு பரவாயில்ல. நமக்கு கேமரன் கிரீனு அந்த மாதிரி பிளேயர் எடுக்க முடியாத பட்சத்தில் ட்ரை பண்ணலாம். இந்த 12 பேரில் ஏதாவது 4 பேரை ட்ரை பண்ணால் கண்டிப்பாக சிஎஸ்கே பெட்டராக இருக்கும்னு தோணுது டீமு. அப்புறம் நம்ம நியூசிலாந்தோட பாஸ் பவுலர் மேட் ஹென்ரி தலைவன் நல்ல பவுலர் தான். T20 டெஸ்ட்டு எதுனாலும் அவ்வளோ நல்லா பண்ணுவியான். நம்ம 10 ரனாவை விட்டுட்டோம். 10 ரனாவும் ட்ரை பண்ணணும். இருந்தாலும் மேட் ஹென்ரி ஒரு நல்ல ஆப்ஷன் தான் எனக்கு தோணுது. மற்ற பவுலரை கம்பேர் பண்ணுறப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போது இந்தியன் பவுலர் எடுக்கிறதுக்கு ஒரு ஃபாரின் பவுலர் எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்பாடே சிஎஸ்கே நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா 10 ரனாவை எடுக்க மாட்டீங்க போலையே. ஆல்ரெடி ஜடேஜா விட்டுட்டோம், எத்தனை பேர் விட்டுட்டோம். 10 ரனாவை எடுத்தீங்கடா டீமில். ட்ரை பண்ணுங்கடாப்பா, விட்டுறாதீங்கடா. கண்டிப்பாக உதவுவான்டா. உங்களுக்கு ஒரு வருஷம் போன வருஷம் தானே நல்லா பண்ணல, அதுக்கு முன்னாடி நல்லா தான்டா பண்ணா எப்பாடே. அப்புறம் நம்ம சிஎஸ்கே பொறுத்தவரை ஸ்பின் பவுலர்ஸுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க. ஆல்ரெடி நம்ம டீமில் ஸ்ரேயாஸ் கோபால்னு ஒரு பிளேயர் இருக்கான். எப்பாடே காசி தாத்தா அவன்லாம் கொஞ்சம் மறந்துட்டீங்க. அதான் நல்ல பிளேயர்டாப்பா, கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க. அதுக்கப்புறம் மற்ற பிளேயரில் கொஞ்சம் யோசிக்கலாம். சையத் மிஸ்டர் விட்ராஃபியில் பதவி நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அப்புறம் தலைவர் ரவி பிஸ்னாய் ட்ரை பண்ணலாம். கிடைக்கல, ரேட்டு ஜாஸ்தி அதுன்ற பட்சத்தில் நம்ம சொன்ன ஆல்ரவுண்டர் நிறைய பேர் சொல்லியிருந்தோம். ஸ்பின் ஆல்ரவுண்டர் அவங்க யாராவது ட்ரை பண்ணிட்டு போயிடலாம். ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேணாம். நம்மகிட்ட ஆல்ரெடி 150 நிறைய பிளேயர் இருக்காங்க. அப்புறம் இந்த வரிசையில் இன்னொரு ஸ்பின் பவுலர் இருக்காரு. நம்ம சிஎஸ்கேவோட பழைய பிளேயரு மகேஷ் தீக்ஷனா தலைவனும் ஒரு நல்ல பிளேயர் தான். இருந்தாலும் நம்மக்கிட்ட நிறைய ஸ்பின் பவுலர் இருக்காங்க. பட் பார்ப்போம். நம்ம நிறைய ஸ்பின் பவுலர் ட்ரை பண்ணுறதுக்கு பதிலாக ஸ்பின் ஆல்ரவுண்டர் ட்ரை பண்ணலாம். நான் இந்த சொன்ன 12 பேரில் ஒரு 4 பேர் எடுத்தால் கூட போதும். நான் இப்போவும் சொல்கிறேன், கண்டிப்பாக கேகேஆர் கேமரன் கிரீன் ட்ரை பண்ணுவாங்க. நம்ம அவன் காசை ஏற்றி விட்டுட்டு நம்ம பெட்ரு டீம் எடுக்கலாம். ஒருத்தனை விட்டுட்டு கண்டிப்பாக நம்ம பெட்டராக ஒரு டீம் எடுக்கலாம். அது மட்டும் இல்லை, நம்மகிட்ட இன்னும் நிறைய டொமஸ்டிக் பிளேயர் இருக்காங்க. கண்டிப்பாக சிஎஸ்கே எல்லாரும் டார்கெட் பண்ணியிருப்பாங்க.
எது நடக்குதோ பார்ப்போம் மக்களே. அப்புறம் மக்களே, எனக்கு தெரிஞ்ச கிரிக்கெட் நாலேஜை வச்சு ஏதோ பேசிட்டு இருக்கேன். அப்புறம் நம்ம சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஒன்று போட்டு விடுங்க மக்களே.